டியர் மிஸ்டர் வாசகரே, பத்திரிகை தணிக்கை அமலில் வந்திருக்கிறது. மத்திய அரசை விமர்சிக்கும் உரிமையை இழந்து நிற்கும் நிலையில் மாநில அரசை விமர்சிப்பதே பச்சை கோழைத்தனம் என்று நான் நினைக்கிறேன். பறிக்கப்பட்ட உரிமையினால் மத்திய அரசைப் பற்றி மௌனம் என்ற நிலையில், பறிக்கப்படாத உரிமையினால் மாநில அரசைப் பற்றி வாய்க்கிழிய பேசுவது என்பதை ஒரு அவமானமாக நான் கருதுகிறேன். அது என் மனசாட்சிக்கு கேவலம், என் தன்மானத்திற்கு இழிவு, என் நியாய உணர்வுகளுக்கு தாழ்வு. ஆகையால் நெருக்கடி நிலையை தொடர்ந்து கொண்டுவரப்பட்டிருக்கும் பத்திரிகை தணிக்கை அமலில் இருக்கும் வரை திமுகவை பற்றியும் திமுக அரசை பற்றியும் நான் விமர்சிக்க மாட்டேன். இது உறுதி. பத்திரிகை தணிக்கை விதிகளுக்கு சில விதிவிலக்குகள் அளிக்கப்பட்டு இருக்கின்றன. இலக்கியம், சரித்திரம், விஞ்ஞானம் போன்றவை பற்றிய கட்டுரைகள் தணிக்கைக்கு உட்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆகையால் இந்த இதழில் எல்லாமே இலக்கியம்தான், சரித்திரம்தான். புரிந்து கொள்வீர்கள் என்று நினைக்கிறேன். இலக்கியம், சரித்திரம் இவற்றில் இடம்பெற்றுள்ள நேருவின் எண்ணங்கள், பாரதியின் கவிதைகள், வள்ளுவரின் அறிவுரைகளிவைகளை கூட கபளீகரம் செய்யும் அளவிற்கு யாரும் தாழ்ந்துவிட மாட்டார்கள் என்று நிச்சயமாக சொல்லக்கூடிய நிலையில் இன்று நாடு இல்லை. பார்ப்போம். புரிந்து கொள்வீர்கள் என்று நினைக்கிறேன். திமுக செயற்குழு தீர்மானங்களையும் ஸ்தாபன காங்கிரஸ் தீர்மானங்களையும் தணிக்கைக்கு அனுப்பினோம். தணிக்கையில் இருந்து பிழைத்து எழுந்த பகுதிகள் இப்பக்கத்தில் தனியே வெளியாகி இருக்கின்றன. இந்த இதழில் மற்ற பகுதிகள் அனைத்திலும் இலக்கியமும் சரித்திரமும் சினிமா விமர்சனமாகவே இருப்பதால் அவற்றை தணிக்கைக்கு அனுப்ப வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. புரிந்து கொள்வீர்கள் என்று நினைக்கிறேன். வளைந்து கொடுத்து வாழ்வது ஒரு வகையான வாழ்வு. அது புத்திசாலித்தனம். நான் மடையன் என்பது ஜெகப்பிரசித்தம். அப்படி வாழ்வதாக உத்தேசம் இல்லை. நிமிர்ந்து நின்று ஒடிந்து விழுந்தாலும் பரவாயில்லை. துக்ளக் பத்திரிகையை தடுத்து நிறுத்தலாம், ஒடுக்கலாம், ஒடிக்கலாம். ஆனால் அது ஏற்படுத்தியுள்ள விழிப்புணர்வை அசைக்க முடியாது என்பதை நிரூபிப்பது வாசகர்களாகிய உங்கள் கையில்தான் இருக்கிறது. நான் ஓய மாட்டேன் என்று சென்ற இதழில் எழுதியிருந்தேன். நான் ஒடுக்கப்படலாம். ஒடுக்கப்பட்டவன் ஓய்ந்துவிட்டவனாக மாட்டான். மீண்டும் சொல்கிறேன், நான் ஓய மாட்டேன். என்னை ஒடுக்கிவிட்டாலும் கூட என் எண்ணங்களை எவரால் ஒடுக்க முடியும்? என் எண்ணங்கள் என்றுமே ஓயாது. மீண்டும் சந்திக்கும் வரையில் நல் வணக்கம் கூறுவதற்கு பிரெஞ்சு மொழியில் ரிவார் என்று சொல்வார்கள். மீண்டும் சந்திப்போமோ அல்லது எப்போது சந்திப்போம் என்று தெரியாத நிலையில் சொல்கிறேன். டியர் மிஸ்டர் வாசகரே, ரிவார்.